வணக்கம் கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வர்றது பொது பலங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுக்தி பலங்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் என்ன சொல்ல போகிறோம், ஒரு வித்தியாசமான டாபிக் மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் 7ல் இருக்கும்போது 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதம், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் துலாம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கும்போது 11ல் இருக்கும்போது நல்ல லாபத்தை கொடுத்துரும். ஸோ பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது பெரிய வெற்றிகளையும் குடும்பத்துக்கு தேவையான ஒரு பண வரவழையும் ஏற்படுத்தும். ஸோ அதான் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான். துலா ராசிகள் 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 9ல் இருக்கிறாங்க. ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படிங்கும்போது நிறைய பிரயாணம். ஸோ நிறைய பிரயாணம், ஆன்மீக சுற்றுலா அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு, நிறைய வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப மேஜரான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 4ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வீடு சொத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு குடும்பம் அமைவது, குடும்பத்தில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி உங்களுக்கு 6ல் சனி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ 6ல் உள்ள சனி நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு 9ல் வேலையில் நிறைய பிரயாணமட்டமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாக்கும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வியாபாரத்துலேயும் கூட ஏதாவது இடமா பேசிடுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால பிரயாணங்கள் மூலியமாக வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினு சூரியன் 11ஆம் அதிபதி. ஸோ சூரியன் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் இப்போ இருக்கிறது 8ல் இருக்காருங்க. ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு 15 நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், 10ஆம் அதிபதியான சந்திரன் 2ல் இருக்கும்போது திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களில் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், பிஸ்னஸில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ ஏற்படுத்தும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ துலா லக்னமாக செவ்வாய் தசாபதி இருந்தாலும் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வியாபாரம் நல்ல பெருசாக ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான சூப்பராக இருக்குங்க. துலா லக்னமாக ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் உள்ள ராகு இந்த காலகட்டத்தில் ஒரு செயற்கை முறையில் குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது பெரிய ப்ளஸ் தான். அதுவும் ராகு குருடைய சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக அந்த குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக குரு தசாபுத்திரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். வேலையில் வெளிநாடு போய் வேலைக்கு போகணும், வெளிநாடு போய் படிக்கணும், ஸோ நிறைய பிரயாணம் பண்ணணுன்றவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான சூப்பராக இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். துலா லக்னமாக சனி தசாபுத்திரன். சனி 4 மற்றும் 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்பொழுது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கவனமாக இருக்கணும். வீடு பராமரிப்பு வேலைகள் இருக்கும். வீட்டில் மேலே கடன் வாங்குறமான எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. துலா லக்னமாக புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் பார்த்திங்கன்னா 9ல் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்கள் மூலியமாக ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து கேது திசை வந்து கேது வந்து உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது விபரீத ராஜயோகமாக இதுவரை முடியாத கேஸ் திடீர்னு முடிஞ்சு ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிரன் திசாபத்தி வந்தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது என்ன மாதிரினா 8ஆம் தேதி 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி என்னங்க ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பு. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போகிறது கோவக்கார யார். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோபங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டுமில்லை, ஒரு உயிரினத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும். செவ்வாய் ராகு இருக்க அதிகமாக சேரும்போது அது வெறித்தனமான நாயாக மாறிடும். அது இருக்கிற இடமும் அது வந்து பேஸாக உருவாகும். ஸோ உதாரணம் ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா, ஒருத்தர் வந்து லக்னத்திலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது, செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான், கத்துவான், திட்டுவான், ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும். ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எடுத்தவங்க ஒருத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு. அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பானுங்க, டமால் டிமில் போட்டு உடைக்கிறது, கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கா, என்னடா அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க. அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோபத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியருங்க. அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து இவங்களோட பெரிய ப்ராப்ளமே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம். அது வந்து பார்த்திங்கன்னா 12லலாம் வந்து இந்த சனி செவ்வாய் ராகு வந்து நைட்லாம் தூங்க மாட்டான். நான் அவனுக்கு கத்தாம விட மாட்டேன், திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க. இவங்களாம் திருத்த முடியுமானா ஒரே வழி என்னென்னா வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் கொஞ்சம் எமோஷனான, அது போக காளி சூளி இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கிரங்கள் தண்ணீரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு. ஸோ அவன்லாம் வந்து அப்படியே பேசவே முடியாது, அப்படியே தெரியும், அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான். அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு. 2ல் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும், அவன் பச்சையாக பேசுவான். அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாய் ராகுக்கும் சனி செவ்வாய்க்கும். சரி, இல்லை பிடிவாதக்கார யாரான்னு பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள். ஒரு சில ஜாதகங்கள்லாம் 3 கிரகம் 4 கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும். அவனை மாதிரி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் நிமித்தவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள். ஏன்னா அவன் நம்மகிட்ட எல்லாமே தலையாடி கேட்டுப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வைங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா 3 கிரகம் 4 கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாச்சுன்னா அவன் வந்து ஏடாகணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ராகுன்னு வச்சுங்க, அவனை மாதிரி ஒரு கோவக்கார பையில பார்க்க முடியாது, எமோஷன் ஏகம் பார்த்தா பார்க்கவே முடியாது. சனி செவ்வாயும் ஃபைட்டரு, பட்டையை கிளப்பிட்டு அடித்து நொறுக்கிட்டு வாடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தமாஷா நாட்கள்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ணசாமி இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும். செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கிரமான தெய்வங்கள், மனித முகம் இல்லாத உக்கிரமான தெய்வங்களை வழிபடும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும். அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள். அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம் மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும். அது பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ராகு சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே பட்டன்னு ஆடுதுன்னு சொல்லலாம். அருள்வாக்கு சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும். ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷன் ஆச்சுன்னா பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த குரு கேதுலாம் இருக்குன்னா ரொம்ப
தனிமையில் போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான். மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இவங்ககிட்டையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி என்னங்க, ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனையை வச்சு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.